சினிமா நம்ம வரல இல்லை ஓ இதெல்லாம் வேணும் போல இருக்குன்ட்டு ஆனால் நம்மளோட சைலண்டாக உட்காந்து ஆனால் சந்தானம் அண்ணன் அவர் கரெக்டாக கெஸ் பண்ணார் அவர் எப்படின்னா அது வந்து எனக்காக எழுதின டைலாக் அது அவங்க டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க அந்த பேசுகிற கூட ஏய் வண்டியிலேருந்து இறக்கி விட்டுருவேன் அப்படின்ட்டாங்க. அதனால் அது கிங்ஸி பேசுனா ஒர்க் அவுட் ஆகும்ட்டு கரெக்டாக நாங்கள் பேசினாங்க. என்னங்க கூப்பிட்டு போனீங்க அன்றைக்கி தான் நீங்கள் விட்டு போயிட்டீங்களே இல்லை அது. ஆனால் அது பயங்கர ரெஜிஸ்டர்டான விஷயம். அதுக்கப்புறம் நான் பார்த்து அப்போ அண்ணாத்தை படத்தில் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பேசும்போது இது என்ன டெய்லர் கடைன்னு கேட்டோன்னா டக்குன்னு ஒன்றே சொல்கிறது இருக்குல்ல, ஹனிஃபா டெய்லர். ஹனிஃபா டெய்லர் தெரியுமே அப்படின்னு. அது என்னன்னா எங்கே நான் ரொம்ப ஹாப்பியானா அப்படின்னா அந்த ஸ்பேஸ் கிவன் ஃபார் த காமெடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெடினோட காமெடிக்கு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த டைமில். தலைவருக்குள்ளே நடிக்கிறதுலாம் ரொம்ப அது ஒரு பாக்கியம் சொல்லுவோம்ல, அந்த பாக்கியம் அதில் கரெக்டான டேக் பண்ணோம். சார் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பாருன்னு தெரியும். நான் வந்து எதுவுமே மைண்டில் வச்சுக்கல, அப்படியே ஜாலியாக பண்ணது தான் அப்படி வந்தது. அது ஓகே. சினிமாவில் அது மட்டும் ஒன்று கற்றுக்கிட்டேன்.